வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு. ஆஷாட நவராத்திரி 4வது நாள் மகிஷாருட வாராகி சர்வ சௌபாக்கிய தாயக சக்கர வழிபாடு. எதுக்காக இந்த எரும மாட்டு மேலே இருக்க வாராகிய வழிபாடு செய்யணும்? யமபயம் நீக்கக்கூடியவள். ஆயுள் குற்றம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிடுவாங்க. பால அரிஷ்டம் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்ணி குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆயுள் பிரச்சனை பால அரிஷ்டம். ஸோ அதை போக்கக்கூடியவள் வாராகி கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சு குழந்தை வாராகி காயத்ரி சொன்னாலே இந்த பால அரிஷ்டம் காணாமல் போயிடும். ஏன்னா இதை ப்ராக்டிக்கலாக என்னோட குழந்தையோட லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் என்னோட குழந்தைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ரொம்ப பெரிய பிரச்சனை சென்ஸ் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல், எப்போ பார்த்தாலும் அட்மிட்டட், ஏதாவது ஒரு சிக்கல், எங்கேயாவது விழுந்து அடிபட்டு ரத்தத்தோடு வந்து நிற்கும். ரொம்ப ஒரு முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சிக்கல். ஒரு நாள் அமாவாசை ஹாஸ்பிட்டல் எத்தனைக்கும் அட்மிட் ஆகிருக்கு. திடீர்னு நான் 12 மணிக்கு வந்துட்டு சொல்கிறேன், எனக்கு தெரியாது. அதுவும் அன்றைக்கி விடியும் பொழுது அமாவாசை, எனக்கு தெரியாது நாளைக்கு காலையில் அமாவாசை போயிட்டு நாங்கள் வீட்டில் போயிட்டு படைக்கணும் முன்னோர்களுக்கு. ஸோ எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நாளைக்கு காலையிலக்குள்ளே 8 மணிக்குள்ளே என் பிள்ளை டிஸ்சார்ஜ் ஆகணும். அதுவும் குழந்தைக்கு ஹை ஃபீவர். நான் சொல்கிறேன் 12 மணிக்கு நான் என் குழந்தை, அதாவது இந்த தண்ணி போட்டு குழந்தைங்கள துடைப்பாங்க. அப்போ அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சி ஹீட்டு குறையும், ஜுரம் குறையும். நான் சொல்லிட்டேன், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வெறும் உனக்காக உட்காந்து காயத்ரி சொல்கிறேன். நான் ஸ்லோகம் சொல்லுவேன். நீ எனக்கு தெரியாது என் குழந்தையோட ஜுரம் குறையணும். நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க. நான் எதுவுமே பண்ணல. 2 மணிக்கு டாக்டர் செக் பண்ணுறாங்க. குழந்தைக்கு அவ்வளோ ஜுரம் குறைஞ்சி போச்சு. பக்கத்தில் இருந்தவங்க பெட்டில் இருந்தவங்களை சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த குழந்தைக்கு இவங்க வெளில நல்லா தொடச்சிருக்காங்க போல இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் ஜுரம் குறைஞ்சிச்சு, டெம்பரேச்சர் எவ்வளோ சூப்பராக கொஞ்சம் நீங்களும் இது மாதிரி செய்யுங்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நான் அந்த குழந்தைய ஈர துணி வச்சு துடைக்கவே இல்லை. ஒரே விஷயம், ஃபுல்லாக ஸ்லோகம் சொல்லிட்டே இருந்தேன். விடிய காலையில் 8 மணிக்கு டாக்டர் வந்தாங்க. குழந்தை நல்லா ஆயிடுச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்படி ஒரு அதிசயத்தை ஒரே நாளில் வாராகி என் லைஃப்பில் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வாராகியை ரொம்ப கெட்டியமாக பிடிக்க ஆரம்பித்தேன். சிமிலராக இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான், என்னுடைய அதை நான் ஒருத்தவங்களோட உயிரை காப்பாற்ற போயிட்டு எனக்கு அது ஒரு ரிஃப்ளெக்ட் நடந்துருச்சு. அதனால் நான் கொஞ்சம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜரான ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஒரு 2 ஹாஸ்பிட்டலில், ஒரு ஹாஸ்பிட்டலில் முடியாமல் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த பர்சனை அட்மிட் பண்ணுறாங்க. அதுவும் சென்னையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு காஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய டாக்டரே வாய்ப்பில்லை, ஒரு 10% கூட பிழைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை, தயவுசெய்து லேக்ஸில் செலவாகுது, செலவு பண்ணாதீங்க அப்படின்னு தான் டாக்டரே சொல்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் அந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே அவங்க ஃபேமிலி சார்ட் பார்க்குறோம், வாராகிட்ட உத்தரவு கேட்குறோம். அந்த வாராகிட்ட உத்தரவு கேட்கும்போது ஒரு குட்டி விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை நான் இப்படி கையில் தூக்கும்போதே ஒரு நல்ல ஒரு காஞ்சி போன மல்லிப்பூவை அம்மா கையில் வச்சுக்கிட்டு தான் அந்த விக்கிரகம் என் கையில் வந்துச்சு. நான் எடுத்தோடனே ஒன்று தான் சொன்னேன், எப்போ வாராகிக்கிட்டேருந்து ஒரு மல்லிப்பூவோடு வருதோ ஆட்டோமேட்டிக்காக சுமங்கலித்துவம் உண்டு. ஸோ நிச்சயமாக உங்கள் கணவர் உயிர் பிழைச்சிடுவார், நீங்கள் சுமங்கலியாக தான் இருப்பீங்க, அம்மாவோட வாக்கு. இன்னொன்று ஜாதக ரீதியாகவும் நெகட்டிவ் இல்லை. ஸோ கட்டாயமாக சரியாயிடும், நீங்கள் தைரியமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ரொசீட் பண்ணுங்கள், டாக்டர் பேச்சை எடுக்க வேண்டாம், வாராகியை காப்பாற்றுவா. இன்னொன்று அவங்களோட ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ஒரு சுமங்கலி யாகம் பண்ணி அந்த பலன் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக இவங்களுக்கு அந்த சுமங்கலி யாகத்தோட பலனை தாரவாத்து கொடுத்தோம். ஸோ அதோட விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 12 ஹவர்ஸில் மிராக்கள். அடுத்த நாள் காலையில் டாக்டர் சொல்கிறார், நான் நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். ரொம்ப சென்னையோட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட ஒரு ஃபேமஸான சர்ஜன் சொல்கிறார், இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோ நல்லா இருக்க அவரோட ஹெல்த் கண்டிஷன், தைரியமாக இன்றைக்கி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம், கட்டாயமாக ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடும், நீங்கள் பே பண்ணுங்கன்ட்டு இம்மிடியட்டாக ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க. பட் வாராகிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, அவள் கரெக்டாக கணக்கு சொல்லுவாள். கிளியராக நான் சொல்கிறேன், ஒரு உயிர் பிழைச்சிப்பார். ஆனால் அவருக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். ஏன்னா கர்மா ஜாஸ்தியாக இருக்குது, கர்மா கழிஞ்சிட்டு தான் வருவார். இமீடியட் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, ஆனால் உயிர் பிழைச்சிடுவார், சரியாயிடுவார். ஸோ அதே மாதிரி தான் அவள் வழி நடத்தினா. அதுக்கேற்ற மாதிரி வித்தின் ஒரு 15 டேஸில் இன்னொரு சுமங்கலி யாகமும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக பண்ணிக்கிட்டாங்க. அந்த யாகத்தோட பலன் அடுத்தடுத்த ஹெல்த் ரீதியான சில முன்னேற்றங்களை அம்மா கொடுத்தாங்க. ஸோ வாராகியோட ஹைலைட் அதுதான். ஸோ அந்த யாகம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு சில பிரச்சனைகள் வந்தது. பட் பரவாயில்லைங்க, ஒரு உயிரை காப்பாற்றுறத விட ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று எப்பவுமே அதுதான், அந்த தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகுங்கிற மாதிரி எனக்கு சின்ன விஷயந்தான். அது அம்மாவுமே சொன்னாங்க, இந்த கர்மாவை நீ அனுபவிச்சது பரவாயில்ல. ஸோ நானுமே அதை கழிச்சேன். ரைட். ஸோ எதுக்காக இந்த வாராகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான தெய்வம். இவரோட கலரே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருங்க. என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதமும் எள்ளுருண்டையும் வைங்க. என்னெல்லாம் அம்மா கையில் வச்சுருப்பாங்க அப்படின்னா, தண்டம் வச்சுருப்பாங்க, கலப்பை வச்சுருப்பாங்க, வால் வச்சுருப்பாங்க, சக்கரம்லாம் வச்சுருப்பாங்க இந்த அம்மா. இந்த ஃபேமஸான இந்த மகிஷாரோட வாராகியோட உருவம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லூர் வாராகி. அம்மாவோட வாகனமே அதுதான். இத்தனைக்கு அவள் சொர்ண வாராகி. ரைட்.
ஸோ என்ன அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள். ஏன்னா யமபயம் போகணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த குங்கும அர்ச்சனை மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் பண்ணும். அதுவும் அன்றைக்கி வந்து பஞ்சமி திதியாக வேறு இருக்கும். சரிங்களா? ரைட்டு. இந்த அம்மாவுடைய ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வம் வாராகி வசிய வசிய நம. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வம் வாராகி வசிய வசிய நம. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வம் வாராகி வசிய வசிய நம. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வம் வாராகி வசிய வசிய நம. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வம் வாராகி வசிய வசிய நம. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வம் வாராகி வசிய வசிய நம. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.